மகிமை ஒரு விசை கூட இருக்கிற இடத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக. Yes Lord. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலானவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, என் உயிரே பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின ஒரே, நீர் இல்லாமல் நான் இல்லை, இல்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை, என் அரணே, என் அரணே, என் துணையே, ஓ என் அரணே, gloria la mashatanare, ஆமென். அநாதையான என்னை அழைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, ஆதரவில்லா என்னை நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் என் உயிரிலும் மேலானவரே, ஆமென். நீர் இல்லாமல் ஹல்லேலூயா, உம் நினைவில்லாமல் glory ஷரபலதனரமா, அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின
முந்தின காலத்தில் இருந்தது போல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில கடந்த காலத்தை குறித்த நினைவும், நிகழ்காலத்தை குறித்த உணர்வும், வருங்காலத்தை குறித்த நிச்சயமும் இருக்கிறது. அதனாலதான் அழகான ஒரு பாட்டுண்டல்லவா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னா மகிமைப்படுத்துவார். அவர் உண்டாகட்டும் சொன்னார், உண்டாகவில்லைன்னு இல்லை, உண்டாயிற்று. அப்போ மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார், அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள நான் போகாம நேர செய்திக்குள்ளே வரேன். செபுலோனை குறித்து இன்னைக்கு உங்க மத்தியிலே ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு, செபுலோனுடைய சரித்திரத்துக்குள்ள போகவில்லை, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கடந்த நாளில் கர்த்தர் பேசி பலப்படுத்தின சில சத்தியங்களை நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கொஞ்சம் ஸ்பீடாகவும் வண்டி போகும், அதனால தூங்குனீங்கன்னா வாமிட் வந்துடும். ஏன்னா வண்டி அப்படி ஒரு இதில் போயிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் வெளிப்போடு. பேசிட்டு இருந்தா வாமிட் வராது தெரியுமா? இந்த டிராவலில் நல்லா பேசிட்டு இருந்தா, டிராவலில் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை, நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டு, மோசே எழுதினாலும், எஸ்ரா எழுதினாலும், தாவீது எழுதினாலும், ஏசாயா எழுதினாலும், பவுல் எழுதினாலும், யோவான் எழுதினாலும், வேதம் சொல்லுகிறது இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அப்போ கடைசியா எழுதின யோவான் ஆகட்டும், முதல்ல எழுதின மோசே ஆகட்டும், எல்லாரை கொண்டும் கர்த்தர் எனக்காகவே இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். எனவே இந்த வேதத்தை ரொம்ப நேசியுங்கள். ஆமா, இதை படிக்க 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 இது மேல இருக்கிற லவ் கூடிட்டே இருக்கு. இதை பார்க்க 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 இன்னும் கொஞ்ச நேரம் கூட அப்படி அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதம் அவ்வளவு மகத்துவமானது, மகிமையானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செபுலோனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்களிலே, அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறார். கண்டிப்பா மகிமைப்படுத்துவாரா? உண்மையிலே என்னை மகிமைப்படுத்துவாரா? பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார்னா, நீ ஈனப்படுத்தப்பட்டிருந்த, இனி உன் லைஃப் அப்படி இருக்காதுப்பா, உன்னை நான் உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன். இதுதான் கர்த்தர் தருகிற பிராமிஸ். அப்ப நமக்குள்ள பல கேள்விகள் எழும்பலாம். எனக்கு செய்வாரா? எனக்கு செய்வாரா? அவங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை பல நேரத்துல ரொம்ப நாள் காத்திருந்தாலே வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன தருவீர் கேட்டார்ல ஆபிரகாம். இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிறவர்களுக்காக தான் இந்த செய்தியை ஆவியானவர் இன்று தருகிறார். நம்ம எனக்கு செய்வாரா? எனக்கு செய்வாரா? ரூபனுக்கு, சிமியோனுக்கு, லேவிக்கு ஓகே, எனக்கு ஆமென். வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கப்படும் போது நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஆன்லைன்ல கேட்குறாங்க. அதுல யாருக்காவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வசனத்தை நம்புறேன், ஆனா எனக்கு செய்வாரான்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த இடத்துல இடிக்குது. அப்படிப்பட்ட உள்ளங்களுக்காக மட்டும், அவர்களுக்காகவே தான் இந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தருகிறார்.
லேயாளின் 6வது மகன் செபுலோன். நீங்க சரித்திர பார்வையில உங்க மனதை வைக்காமல் நான் சொல்லுகிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்கும்போது கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது நீங்க தான் அந்த செபுலோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்காக போய் நான் பேரை மாத்தல, பாஸ்டர் செபுலோன் அப்படியெல்லாம் மாத்தல. ஆமே, ஆனா ரொம்ப ஃபீல் ஆச்சு. இந்த லேயாளை குறித்து நமக்கு தெரியும். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டவள். நேசிக்கப்படாதவள். என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லலாம். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு என்று ஆதியாகமம் 29:31 சொல்லப்பட்டிருக்கிறது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அப்போ லேயாள் இப்பொழுது கர்ப்பவதியாராங்க. இது யார் பாராட்டின கிருபை? கர்த்தர். கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறார். இப்போ லேயாள் கிருபை பெற்று, இப்போ லேயாளுக்கு யார் பிறக்கிறான் அப்படின்னா ரூபன் பிறக்கிறான். மீண்டும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சிமியோன் பிறக்கிறான். மீண்டும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். லேவி பிறக்கிறான். மீண்டும் கர்த்தர் கிருபையை கொடுக்க இப்ப யார் பிறக்கிறா தெரியுமா? யூதா பிறக்கிறான். யூதா பிறந்ததும் வேதம் சொல்லுகிறது 35வது வசனத்திலே பிற்பாடு பிள்ளை பேரு நின்று போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லேயாளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கண்டு கர்த்தர் நினைத்து. இந்த கிருபை என்பது என்ன தெரியுமா? என் பலத்தால முடியாதது என்னில் வெளிப்படுதுன்னா அதுக்கு பின்னாக இருக்கிறது கர்த்தர் பாராட்டின கிருபை. ரூபன் பிறக்கிறான், சிமியோன் பிறக்கிறான், லேவி பிறக்கிறான், யூதா பிறக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்னன்னா போதும். ரூபன் பிறந்த போது லேயாள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் சிறுமையை பார்த்தார், பார்த்து அருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அப்ப ரூபன் என்றாலே கனம், கனம். அப்ப அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு இப்ப என்ன கிடைக்குது தெரியுமா? கனம் கிடைக்குது. சிமியோன் பிறந்த போது அவள் சொல்லுகிறாள், நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி எனக்கு தந்தார் என்று சொல்லி. ரூபனுக்கு லேயாள் சொல்றாங்க பார்த்து அருளி. சிமியோனை சொல்லும் போது அவர் பார்த்தும் தருவார், கேட்டும் தருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலரை பார்த்தா தரணும்னு நினைக்கிறத கூட அப்படி இருக்க கூடாது. அவர் பார்த்தும் தருகிறவர், கேட்டும் தருகிறவர். இப்போ கேட்டு அருளி இவனையும் எனக்கு தந்தார் என்றால், சிமியோன் என்றால் ஆசீர்வாதம். அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவது சொல்லுங்க சத்தமா, கனம் கிடைக்கிறது. அடுத்து என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் யார் பிறக்கிறா அப்படி தெரியுமா? லேவி. லேவி பிறக்கிறான். லேவி பிறந்த போது லேயாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். ஒன்று சேருதல். அவன் பிரிந்து கிடக்கிறதெல்லாம் ஒன்னாகுது என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். கனம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார். குடும்பம் ஒன்னாகுது.
குடும்பம் ஒன்னாச்சினாலே கொண்டாட்டம் தான். அதுதான் யூதா. ஹல்லேலூயா. அடுத்து யார் பிறக்கிறா அப்படின்னா யூதா பிறக்கிறான். யூதா பிறந்ததும் என்ன நடக்குது தெரியுமா? துதி. ஹல்லேலூயா. பொதுவாகவே பாருங்க, இந்த வெற்றியை கொண்டாடுவார்கள் அல்லவா? வெற்றியை எப்போ கொண்டாடுவாங்க? மேட்சுக்கு முன்னாடியா மேட்சுக்கு அப்புறமா? மேட்ச்னா ஒரு இதை போட்டி நடக்கும்ல. ஹல்லேலூயா. இங்க ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு, அவ்வளவுதான். பெரிய கொண்டாட்டம். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன்? இப்ப லேயாளை பொறுத்த வரைக்கும் செபுலோன் இல்லைனாலும் பரவாயில்லை. ஆமென். ரூபன் கண்டிப்பா தேவை, சிமியோன் கனம் தேவை, ஆசீர்வாதம் தேவை, குடும்பம் ஒன்னா இருக்கிறது தேவை, துதி, சந்தோஷம். இந்த 3 இருந்தாலே எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவோம். இதுக்கு மேல நீ என்ன வேணும் ஒரு ஆளுக்கு? இதுக்கு மேல நீ என்ன தேவை? அப்போ செபுலோன் என்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பா தேவையான்னு கேட்ட தேவையில்லை. செபுலோன் இல்லை என்றாலும் பரவாயில்லை. அப்போ நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்துல இனி ஒருவன் வரணும்னா அந்த கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகணும், அந்த கிருபை பெருகணும். ஆமென். தகுதியுள்ள அநேகர் உள்ள வந்துட்டாங்க. ஆனால் தகுதி இல்லாத என்னை உங்களை உள்ளே கொண்டு வருவதற்காக கர்த்தர் இந்த கிருபை என்ன பண்றார் தெரியுமா? நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபையை எனக்காக நீட்டுகிறார். நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபை நீட்டப்பட்டபடியால் உள்ளே வந்தவன் தான் யார் தெரியுமா? இந்த செபுலோன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் எல்லைக்குள்ளே மட்டுமா இருந்த கிருபை அது நீட்டப்பட்டது. ஆமென். நீட்டப்பட்டது. நிறுத்தி செபுலோன் வேணுங்கிற அவசியமே இல்லை. இது போதும். லேயாளை பொறுத்த வரைக்கும் இது கூடுதல், இது கூடுதல். அவங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. போதும். பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும். ரிசல்ட் ஃபைனலா அனௌன்ஸ் பண்றது ஈவினிங் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாக்கு வித்தியாசம் வச்சு பார்த்து ஒரு 12 மணி ஆகும் போதே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இன்னார் தான் ஜெயிக்க போறாங்கன்னு. அவங்க ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இனி இதுல மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அம்மா துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதும், இது போதும், இது போதும், இது போதும். ஹல்லேலூயா. ஆமென். செபுலோன் இல்லைனாலும் பரவாயில்ல. ஈசாய் வைத்த விருந்துக்கு தாவீது வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. அதாவது செபுலோனே, அப்போ தாயாருக்கு நீ முக்கியம் கிடையாது, தகப்பனுக்கு நீ முக்கியம் கிடையாது. ஆமென். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, நான் யாருக்குமே முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஒருவருக்கு முக்கியமானவன். அநாதையான என்னை அழைத்து சேர்த்தாய், ஆதரவில்லாய நீர் இல்லாமல் நான் இல்லை. ரூபன் பிறந்த போது அவளுக்கு கனம் உண்டானது, சிமியோன் பிறந்த போது ஆசீர்வாதம் உண்டானது, லேவி பிறந்த போது குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது, யூதா பிறந்த போது துதி பிறந்தது. ஆறாவதாக கர்த்தர் இந்த செபுலோனை உள்ள கொண்டு வந்ததும், செபுலோன் என்றாலே ட்வெல்லிங்,
குடியிருப்பு. அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. செபுலோன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லேயாளுடைய வீடே கம்ப்ளீட் ஆகுது. இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எத்தனை வீரர்கள், விசுவாச லெஜெண்ட்ஸ் இந்த பைபிள்ல நமக்கு காண்பிக்கப்படுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் ஆபேல் துவங்கி வரிசை, இவங்க போதும் அவருக்கு, இவங்க போதும். ஆபேல் போதாதா? ஒரு ஏனோக்கு போதாதா? ஒரு நோவா போதாதா? ஒரு ஆபிரகாம் போதாதா? ஒரு ஈசாக்கு போதாதா அவருக்கு? ஒரு யாக்கோபு போதாதா? ஒரு மோசே போதாதா? ஒரு யோசுவா போதாதா? ஒரு தாவீது போதாதா? ஆமென். எவ்வளவு பேர் அப்படி வரிசையா லிஸ்ட் போட்டா, ஆமென், நம்மளே போய் நம்ம பேரை வெட்டுவோம். அப்படி இருக்கு லிஸ்ட். ஹல்லேலூயா. அப்படி இருந்தோம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 39-40 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று கம்ப்ளீட் ஆகல, பூரணமாகல, ஒரு வீடா இன்னும் வரல. ஏன் வரலன்னா 40 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நல்ல கைகளை சட்டி, ஆமென், நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மை அவர் எப்போ நியமித்தார் தெரியுமா? ராகேல், இந்த ராகேல் லேயாள்கிட்ட இருந்து தூதாயும் பழம் வாங்கின போதல்ல, முன்னதாக. நீங்க எப்படி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கும் போது லேவி எங்க இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அவன் அறையில் இருந்தான் என்று. அறைன்னா எங்க? இடுப்புல இருக்கிறான். இடுப்புல இருந்தாரு. ஆபிரகாமுக்கே தெரியாது. இது முன்னதாக நியமிக்கப்பட்டது. நிறுத்தப்பட்ட கிருபை நீட்டப்பட்டதுனால இந்த செபுலோன் உள்ள வரான். செபுலோன் உள்ளே இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேருவார் என்று சொல்லவில்லை, வாசம் பண்ணுவார். இப்பதான் ஒரு வீடாவே இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நம்மை எல்லாமல் பூரணராகாதபடிக்கு அவர்கள் யாரு? ஆமா, இப்போ நான் சொன்ன லிஸ்ட சொல்றேன். ஆபேல் நாம இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. ஏனோக்கு நாம இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. ஓ ஜீசஸ், நான் எங்க, ஏனோக்கு எங்க? ஆமென். ஆபிரகாம் நம்மை இல்லாமல். அதனால இவங்க எல்லாம் பாக்குறாங்க, யாருப்பா அந்த புண்ணியவான்? இங்க இருக்கிறாங்க தூங்கிட்டு. ஆமென். அவர்கள் ஹல்லேலூயா. நான் எப்படி உள்ள வந்தேன்? அதான் ஆழமான கிடங்கில் நீட்டப்பட்ட கிருபை, உளையான சேற்றில் நீட்டப்பட்ட கிருபை, பூமியின் கடையாந்திரத்தில் நீட்டப்பட்ட கிருபை. அந்த கிருபையை கொண்டாட விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் இயேசுவே, என் அரணே, ஆமென். Glory. ஆதரவில்லாய்
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அவங்க ஃபெய்த் லெவல் எங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் லெவல் எங்க? ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்ன அவர் எவ்வளவு பிரஷியஸா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்து வருவதற்கு முன்பு எந்த விலையும் இல்லாதவனா இருந்தேன். இப்பொழுது எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால சொல்லுவேன், எல்லாரிலும் விலையேற பெற்றவனா இருக்கிறேன். ஆமென், ஆமென். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாத. அவங்க ஆபேல், ஆண்டவரே ஆபேலுடைய ரத்தம் கூட பேசுதுப்பா, என்ன இருந்தாலும் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ வரணும். ஆண்டவரே ஆபிரகாம் என்ன ஃபெய்த், ஆண்டவர் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ வரணும். ஆண்டவர் ஏனோக்கு 365 வருஷத்துல 300 வருஷம் உங்க கூட சஞ்சரித்து 65 வருஷம் தான் வெளியே. என்னதான் இருந்தாலும் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ வரணும். ஏனோக்கு இப்படி நம்ம லாங்குவேஜ்ல எப்படி சொல்றாரு, சீக்கிரம் வாடி. ஆமே. எப்படி இருக்கும் ஏனோக்கு? அவர் கூட சஞ்சரித்த ஏனோக்குங்க ஆண்டவர் சொல்ற அவனும் வரட்டும். ஆமே. தாவீது ஒரு நாள் 7 தரம் துதிக்கிறவன், 3 தரம் முறையிடுகிறவன், வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவரே சொல்லும் போது வெயிட் பண்ணு, அவனும் வரட்டும். ஏன்னா அங்க இவ எல்லாரும் அந்த இளைப்பாறுதல் இருக்கிறாங்க. அந்த உன்னத வாசஸ்தலத்துக்குள்ள போனோம். ஆண்டவரே உள்ள வர, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கிருபையை நீட்டிட்டே இருக்கிறேன், கிருபையை நீட்டிட்டே இருக்கிறேன். செபுலோன் உள்ள வரட்டும். அவர்கள் எல்லாரும் நம்ம யார் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவங்க கூட தான் பேசுறாங்க, என் கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்தும் போது எக்ஸ்ட்ரா இப்படி ஊத்துனாங்க, எனக்கு ஊத்தணுமா? ஆண்டவர் நம்மளை எந்த லெவல்ல வச்சிருக்கிறாரு. அங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் பந்தியில எக்ஸ்ட்ரா பீஸ் வைப்பாங்க. வேணா பாரா, நம்ம கிட்ட வரும்போது வெறும் கிரேவி. அவர்கள் நம்மை அல்லாமல். இந்த பந்தியை சொல்லும் போது சொல்றேன், பந்தியில கூட பாருங்க, கல்யாண வீட்டுல போகும்போது நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அடுத்த டேபிள் காலியா இருந்தா அவங்க வரது வர நீங்க ஆமாவா இல்லையா? விளம்பரவங்களை பார்த்தா நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சு அவங்க இங்கே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இதே போல தானங்க ஃபர்ஸ்டே லைன்ல போய் இருக்கிறாரு ஏனோக்கு ஆபேல்லாம். ஆண்டவரே ப்ளீஸ் வெயிட் பண்ணு. சிலர் பாருங்க உட்கார மாட்டாங்க, அதுல நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சீக்கிரம் உட்காருங்க. வெளியே போய் சிலர் அவசரப்படுத்துவாங்க, சாப்பிடாம யாராவது இருக்கிறீங்களா, யாராவது இருக்கிறீங்களா, யாராவது இருக்கிறீங்களா, இருக்கிறாங்க எல்லாம் வெளியே. அந்த பந்தி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த லாஸ்டா வந்து உட்கார்றவன எல்லாம் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க. பாருங்க எத்தனை பேரை இப்படி பார்க்க போறாங்களோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, உன்னை கர்த்தர் விசேஷித்தவனா, விசேஷித்தவளா. நல்ல கரங்களை தட்டி ஓரா லாதா நாரா பகடரா மாமா ரீமா மாலானாதனரே. நீட்டப்பட்ட கிருபை. இப்படிதான் விருந்து நடக்குது. பெத்லகேம்ல ஒரு விருந்து. சாமுவேல் புறப்பட்டு செல்லுகிறார். சாமுவேல் போறார். போகும்போது அந்த அவர் வாரார்னாலே நல்ல செய்தி சொன்னா கொண்டாட்டம், துக்க செய்தி சொன்னா திண்டாட்டம். நேரம் வராங்க, மூப்பர்கள்லாம் வராங்க, வந்து கேட்கிறாங்க, நீர் வருகிறது சமாதானம் தானா? அவர் சொல்ல, சமாதானம் தான்பா, பலி விருந்து நான் உங்களை அழைக்கிறேன், நீ போய் ஈசாவையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா. அப்போ விருந்து கூப்பிட்டாச்சு. எல்லாரும் வந்து உக்காந்தாச்சு. சாப்பிட உட்காரும் போது ஆண்டவர் சொல்றார், நீ சாப்பிடாத, ஏன் இன்னொருத்தன் வரணும். யார் வரணும்? தாவீது வரணும். இப்போ ஃபர்ஸ்டே பந்திக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக?
தாவீது நம்ம ஊர்ல கல்யாண வீட்டு நடக்கும்போது ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இடிச்சுட்டு நிப்பாங்கல்ல, அப்படி நிக்கல. அவர் எங்கேயோ நிக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி இலை போட்டுட்டு ஈசா எலியாவை பார்க்க எல்லாருக்கும் ஒரு பக்கம் கிடைக்கலங்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் அவன் வரலங்கிற கோபம். சாமுவேல் என்ன சொல்றார் பாருங்க. ஆமென். 16:11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரமட்டும், அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன், நான் பந்தி இருக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நாங்க உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எல்லாரும் உட்கார வச்சிருக்கிறார், அதான் இளைப்பார வச்சிருக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இன்னொருத்தன் வரணும், கிருபை பெற்றவன் வரணும். அந்த கிருபை சாதாரண கிருபை அல்ல, நிச்சயமான கிருபை, மீட்டப்பட்ட கிருபை. ஆமே. அவன் வரும் மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையும் கழுவி இலையும் போட்டு, சில இடத்துல பாத்தீங்களா இலை போட்ட பிறகுதான் அங்க அப்பதான் அரிசியே போடுவாங்க, ஏன்னா தீர்ந்திருக்கும். அதனால இலையே மெதுவா கொண்டு வச்சு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கப்பு வரும் தண்ணி, அடுத்த 10 நிமிஷம், அதுக்குள்ள கொஞ்சம் வெந்திருக்கும். வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஒரு நபருக்காக, ஒரு நபருக்காக. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஏன் வருகிறார் என்று சொல்லுகிறவர் இன்னும் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? ஒரு நபருக்காக, அந்த ஒரு நபருக்காக, அந்த ஒரு நபருக்காக. இந்த காலை வேளையில எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? அந்த நீட்டப்பட்ட கிருபையினாலதான் நான் சேர்க்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், நன்றி ஆண்டவரே. அநாதையான என்னை நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாம போச்சு. ஆமே. இப்ப 100 ஆடை சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வைங்களேன், அதுல ஒரு ஆடு காணாம போச்சு. இப்போ எத்தனை ஆடு? இந்த 99 ஆடையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கிறோம். 2 போட்டோ வச்சு பார்த்தா நமக்கு கண்ணுக்கு எப்படிதான் தெரியும்? ஒரே போலதான் தெரியும், ஒரே போலதான் தெரியும். இதுக்கு என்ன வித்தியாசம்? அதன் அர்த்தம் என்ன? அந்த ஒண்ணு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா அவர் கண்ணுக்கு அப்படி தெரியாது. அவர் கண்ணுக்கு அது குறையாதான் தெரியும், அவர் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியும். அதனால அவர் என்ன பண்ணாரா, 99 விட்டுட்டு அந்த ஒன்ன தேடி, அதான் நீட்டப்பட்ட கிருபை. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த காணாம போன என்னையும் உங்களையும் தேடி வந்தார். நீட்டப்பட்ட கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையை தோள்ல வைத்தது என்ன வைக்கிறதுக்காக. நீட்டப்பட்ட கிருபை. ஒரு தேவ பிள்ளை எதை கொண்டாடணும் அப்படின்னா, நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் இருக்கணும்னு நினைச்சார்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஏங்க நம்ம இல்லைன்னா இன்னைக்கு ஆராதனை நடக்காதா? நம்ம இல்லை இன்னைக்கு ஆராதனை நடக்காதா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள், பிரதர் அருண் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரல. என்ன அருண் பிரதர் வரலையா? இன்னைக்கு ஆராதனை கேன்சல், அப்படியா? நடக்கிறதெல்லாம்
நம்ம இல்லைனாலும் நடக்கும். இது தெரியணும். அப்படி இருந்தோம் நாம இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா, சிலருக்கு நினைப்பு என்னன்னா, நான் இன்னைக்கு சர்ச்சை போல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சூப்பரா நடக்கும். இது யோசிச்சிருக்கிறோம். நம்ம இல்லைன்னா ஏன், நம்ம இல்லைன்னா ஏன் இவ்வளவு டிலே பண்ணணும் ஆண்டவர்? நம்ம இல்லைன்னா அப்படி பரலோகம் எல்லாம் நடக்கும். அதாவது விருந்துக்கான எல்லாமே தகப்பன் வீட்டில் இருந்தும், தகுதி உள்ள மூத்த குமாரன் இருந்தும், இந்த இளைய குமாரனை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கொண்டாட்டமே நடக்கும். அது மூத்தவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆமே, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கொண்டாட்டம் இல்லை. வெயிட் பண்ண, அவர்கிட்ட கொஞ்சம் அந்த கிருபையை எக்ஸ்டெண்ட் பண்றார். சில பாருங்க 10 மணி எக்ஸாம் 9:30 சில இடத்துல எல்லாம் விட்டுருவாங்க. அவ்வளவுதான், க்ளோஸ். இதுக்கு மேல முடியாது. ஆனா சிலருக்கு தய கிடைக்கும் பாருங்க, அவங்க 10 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ½ ஹவருக்கு முன்னாடியே போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா சிலர் அந்த நேரத்தில் வரும்போது அவங்களுக்காக க்ளோஸ் பண்ணதை திருப்பி ஓப்பன் பண்ணி அவங்கள உள்ள விடுவாங்க. கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆமா, நிறுத்தப்பட்டது போதும். நீங்க இது எபிரேயர் 11 படிச்சாலே போதும். இதுக்கு மேல் நீ அவருக்கு என்ன வேணும்? எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருந்தோம். என்ன நீ வந்தாதாப்பா கம்ப்ளீட் ஆகணும்னு நினைக்கிறார்னா, இந்த அன்புக்கு நீளம் அளக்க முடியாது, ஆழம் அறிய முடியாது, உயரம் எட்டாதது. ஹalleluya, ஹalleluya. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பீதுவே, தள்ளாமலே தள்ளாமலே. க்ளோரி, ஆமே. தாங்கின அன்பீதுவே என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலை. ஹalleluya. இந்த அன்பு, ஆமா, நான் செய்திக்குள்ளே போகல. ஆனா எனக்கு இதை தாண்டி சொல்ல வரல. நான் இதை தான் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த கிருபை நான் இல்லைன்னா நல்லா நடக்கும். பெஸ்ட், நம்மளோட பெஸ்ட் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா ஆண்டவரே இல்லை, வரட்டும். இப்பொழுது என் புருஷன் என்னோடு வாசம் பண்ணுவான். இப்பதான் வீடாவே மாறுது. ஆமென், ஆமென். கனம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கம்ப்ளீட் ஆகணும்னா செபுலோன் உள்ள வரணும். செபுலோன் உள்ள வரணும்னா கிருபை நீட்டப்படணும். அந்த கிருபை நீட்டப்படணும்னா ஒரு கிரயம் கொடுக்கணும். அந்த கிரயம் தான் என்ன அப்படின்னா, லேயாள் தன் கையிலே இருந்த விசேஷித்த பழங்கள், தூதாயும் பழங்களை என்ன பண்ணுவா அப்படின்னா கொடுப்பான். அதை கொடுத்துருவான். எனக்காக இந்த கிருபை நீட்டப்படுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அதெல்லாம் விட்டார், அதெல்லாம் கொடுத்துட்டார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே அவருடைய கிருபை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்ப செபுலோன் தாயார்கிட்ட கேட்கிறான் வைங்களேன், அம்மா உங்க கையில் இந்த தூதாயும் பழங்கள்லாம் இருந்துச்சுல்லாமா? ஆமா, அது ஏமா நீங்க கொடுத்தீங்க? ஒன்னாலதான், ஒன்னாலதான், ஒன்னாலதான்.
ஆண்டவர், ஏன் ஆண்டவரே? உங்கள் நிமித்தம் தான் கிருபை. கிரேஸ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் அரை நிர்வாணமாய் சிலுவையில் இருந்தார்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிருபையை வீணாக்க தோணாது. பெத்லகேமிலே பெலிஸ்தியர் கேம்ப் போட்டிருக்கிறாங்க. அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்து தண்ணீரை குடிக்கணும்னு யாருக்கு ஆசை வந்துட்டுன்னா, தாவீதுக்கு ஆசை வந்துச்சு. அப்போ தாவீதோட 3 பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. தாவீது ஆசைப்படுறாரு என்று சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, மாட்டுன்னா அவுட்டு, ஆனாலும் இவங்க போய் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து தாவீதுட்ட கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாங்க. தாவீது பார்க்குற, இது எங்க உள்ள தண்ணி, இது நீங்க அந்த பெத்லகேம் கிணத்துல உள்ள தண்ணி, இது எப்படி எடுத்தீங்க? கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம், மாட்டுன்னா அவுட், ஆனாலும் நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, நாங்க எடுத்துட்டு வந்தோன்னு அப்படியே எடுக்கிறார் தாவீது. இது வெறும் தண்ணி தான், ஆனா இதுக்கு பின்னாக அந்த 3 பேர் உயிரை பணைய வைத்ததை தாவீது பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன செய்தான் தெரியுமா? அந்த தண்ணீரை கர்த்தருக்கென்று ஊட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அர்த்தம் என்ன? இது வெறும் தண்ணி தான், ஆனா இதுக்கு பின்னாக இருக்கிற கிரயத்தோடு பார்க்கும்போது இது வெறும் தண்ணி அல்ல, இது விலையேறப்பட்ட தண்ணி. இதை நான் எனக்குன்னு எடுக்க கூடாது, இதை நான் கர்த்தருக்கென்று ஊற்றணும். கிருபைய அந்த கிரயத்தோடு தான் பார்க்கணும். அதனாலதான் பவுல் அந்த கிரயத்தோடு பார்த்ததுனாலதான் சொல்றாரு, நான் கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. இந்த கிரயத்தோடு பார்க்காததுனாலதான் நம்ம வீணாக்கிட்டே இருக்கோம், நமக்கென்றே ஊட்டிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபமும் நமக்காக, நம்முடைய எல்லாமே நமக்காக. கிரயத்தோடு பார்த்தா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. தாவீதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைத்தது, 3 பேர் உயிரை பணயம் வைத்து, சாகல ஆனா பணயம் வைத்து மீட்டு கொடுத்தது. இன்னைக்கு எனக்கு இந்த லைஃப் கிடைத்தது, அவர் பணயம் வைத்து, அவர் உண்மையிலேயே மரித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நாம் அறிந்தவர்கள் மட்டுமல்ல, நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த அறிவு தான் பல நேரத்தில் இல்லாம போகுது. அனுபவிக்கிறோம், அறியணும். எப்படி தெரியுமா? இந்த கிருபை எனக்கு கிடைக்க. அன்று இந்த தூதாயும் பழங்கள் மட்டும் லேயால் கொடுக்காம இருந்திருந்தா, அது விலையேற, அது ரொம்ப பிரஷியஸான ஃப்ரூட்ஸ், அது கொடுக்காம இருந்திருந்தா செபலோன் இல்ல கொடுக்கறாங்க. லேயாளுக்கு அந்த இப்படி விளக்குறோம்ல லேயாளுக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க. ஆண்டவர் மட்டும் அப்படியே இருந்திருப்பார்னா, அப்படியே இருந்திருந்தா இஸ்ரவேலர் தகுதி உள்ளவங்க இருந்திருப்பாங்க. ஆபிரகாம், ஈசாக் எல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருக்கிறான். ஆண்டவர் மட்டும் அப்படியே இருந்திருப்பார்னா, அவர் கொடுக்கிறார். பிதா குமாரனை பார்க்க, குமாரன் பிதாவை பார்க்க, பிதாவே தம்மை தாம், குமாரனை தம்மை தாமே வெறுமையாக்கி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். எல்லாமே அவருக்கு இருக்கு, ஏற்கனவே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. லேயாள், உங்களுக்கு குழந்தை இல்லையா? 4 பேர் இருக்காங்க, போதும். ஒரு மனுஷனை சுமக்கிறதுக்கு 4 பேர் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை. போதும், ஆனாலும் நான் வச்சுக்கோ, போதும். ஆண்டவர் உங்களுக்கு ஆபிரகாம் போதாதா? ஆமென். ஆண்டவர் போதாது, நீ வரணும். நம்ம எல்லாமல் பூரணராகாதபடி. ஆமென். அதனாலதான் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. ஐஸ்வர்யவான் சொல்லும் போது பணக்காரன் அல்ல, எல்லா பரலோக சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவன்.
வேதம் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்ததுனால நாம் எந்த பாக்கியத்துக்குள்ள வந்தோம் தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற இதுதான் கிருபை. இன்னைக்கு நான் அவர் அப்பான்னு அழைக்கிறேன்னா அவர் யாரா வந்ததுனால தெரியுமா? அடிமை. அவர் ஏற்கனவே பிதாவை அப்பா, அவர் மட்டும்தான் அப்பான்னு அழைச்சிட்டு இருந்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் நீயும் அவர் அப்பான்னு கூப்பிடுங்கிறதுக்காக பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தவர். செல்ல பிள்ளையா அவர் மடியில தான் வச்சிருப்பாராம் பிதா. ஆமென். மடியில வச்ச பிள்ளைய தூக்கி கொடுத்து, மடியில இருந்த பிள்ளைய தூக்கி கொடுத்து எங்கோ அடியில் இருந்த என்னை தூக்கி மடியில வைத்ததுதான் கிருபை. எதற்குமே உதவாத ருசிச்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. எட்டாத எதற்குமே ஓரல மதனமா கண்மலை ஓரலமா கரலா பாபா. எப்படிங்க 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 இருக்கும்? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இது என்னங்க நியாயம்? நல்லா படிக்கிற பையன் ஃப்ரெண்ட்ல இருக்கிறான், எல்லாத்துலயும் ஃபெயில் ஆற பையன் பின்னாடி இருக்கிறான். ஒருத்தர் வாராரு, ஃப்ரெண்ட்ல நல்லா படிக்கிற பையனை எடுத்து பின்னாடி வச்சு, பின்னாடி இருக்கிற பையனை எடுத்து முன்னாடி வச்சா இதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். இது எனக்கு எப்படி விவரிக்கணும்னு தெரியல. ஆமென். ஒரு பழுதும் இல்லாத செல்ல பிள்ளையா இருந்த இயேசுவை மடியிலிருந்து எடுத்து கொடுத்து, ஆமென், எங்கோ அடியில கிடந்த என்ன தூக்கி மடியில வைத்து அழகு பார்க்கிறார் என்றால் இந்த கிருபைக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஸ்நேகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம். ஏங்க, நம்ம சர்ச்சில் நம்ம இடம் கொடுக்கிறதுக்கு நம்ம இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாலே, ஆனா இவர் யார் தெரியுமா? தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். எங்க நான் ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன், அவன் எங்க இருக்கிறான்? ஆண்டவரே, நீங்க இருந்த இடத்துல இருக்கிறான். போய் இடம்பிடி ஃப்ரெண்டு 2 ரோவை பிடிச்சு போடு. அப்படி இல்லை, என் சீட்ல யாரோ. இந்த அன்பை எனக்கு வர்ணிக்க முடியல. ஹல்லேலூயா. இயேசுவை கொண்டாட தெரியாதவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். இயேசுவை கொண்டாட தெரியாதவர்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அவர்கள் அனுபவிக்கிறார்களே தவிர அறியவில்லை. ஆமே. 30 வருஷம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா கொடுக்கிற சாப்பாடு அனுபவிக்கிறோம். அப்பா அம்மாவை தெரியலன்னா இதை விட பரிதாபம். அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு நேர ஆண்டவர் சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கும் போது, இன்னைக்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் இருக்கிறேன்னா, சமூகத்தில் இருக்கிற தகுதி உள்ளவர். ஆமென். அவர் தரித்திரரானதுனால நாம் ஐஸ்வர்யவான்களானோம். அவருடைய வஸ்திரம் பறிக்கப்பட்டது. அவர் தரித்திரரானார். அந்த வஸ்திரம் தான் நம்மேல் ரட்சிப்பின் வஸ்திரமாய் விரிக்கப்பட்டது.
தரித்திர இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். நிலாவுக்கு போனவர்களில் ஒருவர் தான் ஜேம்ஸ் ஐர்வின், 8வது நபர் என்று நினைக்கிறேன். அவர் நிலாவில் கால் ஊண்டி நடந்துட்டு வரார், தேவ மனிதர் அவர். அப்ப அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நிலால நடந்தது எப்படி இருந்துச்சு? எங்க எல்லாருமே அப்படி பிரமிப்பா கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் நிலால நடந்தது அதிசயம் கிடையாது, சர்வ வல்லவர் இறங்கி இந்த பூமியில நடந்தார் பாருங்க, அதுதான் அதிசயம். நான் நிலாவுல போய் நடந்ததெல்லாம் அதிசயம், நீங்க அதே அதிசயம் நினைக்கிறீங்க. நான் இன்னொரு அதிசயத்தை சொல்லவா? ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் பெரியவர், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர். எனக்காக எல்லாவற்றை விட்டு இறங்கி இந்த 33 வருஷம் இந்த பூமியில நடந்தார் பாருங்க, அங்க இங்க சுற்றி. இதுதாங்க அதிசயம். ஆமென். இந்த நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே வைரல் ஆச்சு, அவருடைய ஸ்டேட்மெண்ட். தேவ பிள்ளைகளே, ஆமென். நிலாவுக்கு போயிட்டு வந்தவரெல்லாம் கிறிஸ்துவை கொண்டாடுறாங்க. அவர் சமூகத்தில், அவர் பந்தியில் இருக்கிறவர்கள் பல நேரத்தில் கிறிஸ்துவை கொண்டாட மறக்கிறோம். ஆமென். வேதத்தில் எப்பொழுது அந்த வார்த்தையை பார்த்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத வசனங்களில் ஒன்று உண்டு. அதுதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. இந்த வேர்டை சொல்ல கூட எனக்கு முடியல. நேற்று இந்த வார்த்தை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. எப்படிங்க இருக்கும்? For our sake, Father God made him to be sin. நம் நிமித்தமாக அவர் பாவம். இவரை எப்படி கொண்டாடுறாங்க பரலோகத்துல? சேனைகளின் கர்த்தர். இப்ப அவரை யார் ஆக்கிட்டார் தெரியுமா? பாவம் ஆக்கிட்டார். பாவம் எது? பாவம் எது? பாவம் அப்படின்னு இருக்கும்போது நம் நிமித்தம் என்ன நீதி ஆக்குறதுக்கு அவரை பாவாக்கணும். ஆமென். ஆமென். பாவம் லிஸ்ட் போடுவோம் தெரியுமா? இந்த வேடை எனக்கு இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, என்னால தாங்க முடியாது. அவரை பாவமாக்கினார். பாவம், பாவம், இது பாவம். என்ன ஆண்டவரை இந்த அன்பு? எதுக்கு ஆண்டவரை இப்படி? எனக்கு ஒன்ன நீதிமானாக்கணும். எதுவும் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை பிதா நம் நிமித்தம் பாவமாக்கினார். பாவமாக்கிட்டார்ல. அவர் யாரு? தீமையை பார்க்க மாட்டாத பாவமாக்கிட்டு முகத்தை திருப்பிட்டார். இயேசு கத்துறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் தீமையை பார்க்க மாட்டாது. ஓ, அப்படி என் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல விழ பண்ணிட்டு, இப்ப அவருடைய நீதி என்ன? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படியே போட்டுட்டு, அதுவரை பிதா இயேசு பிதாவை பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப அவர் பாவமாக்கப்படும் போது பிதா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் முகத்தை அப்படியே திருப்புறார். எங்க திருப்புறார் நினைச்சீங்க? நம்ம மேல. என் இயேசு சிலுவையில கைவிடப்பட்டு அவர் கதறும் போது இங்கே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்புக்கு இணையான அன்பு வேற ஒன்றுமே இல்லை. செபுலோனே, நீ வேணும்.
இவ்வளவு உனக்கு செஞ்சனா உன் பின்னாட்களில் உன்னை மகிமைப்படுத்தாமல் இருப்பேன். உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இனி உனக்கு என்னப்பா செய்யணும்னு என்கிட்ட கேட்டா சொல்லுவேன், இதுவே என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இதுவே என்னால தாங்க முடியல. எல்லாரும் சகைவ அக்கிரமக்காரன் பாவினாங்க. இயேசு அவன் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு அவர் வேதம் சொல்லுகிறது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் சாபமானார், நாம் இந்த வாக்குத்தத்தத்தை சந்ததியா மாறணும். அவர் காயப்பட்டார், அந்த தழும்புகளால் நாம் குணமானோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே, நம் நிமித்தம் தரித்திரரானதினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு இப்ப நமக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது தெரியுமா? எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதை கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எனக்கு இயேசுதான், இயேசுதான். கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு? உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பா, நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவர். எனில் என்ன கட்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லை. எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க என் பலவீனம் அறிந்தும் நீ நேசித்து என் கோரைகள் தெரிந்தும் நீ நேசித்து எனில் என்ன கண்டி என் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி மா பாவியாம் என நினைக்க, மா அர்ப்பணிப்போடு ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்காக நீர் யாவும் முடித்தீர், எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக உமக்காக நான் எந்த ஜீவனுள்ள நாளெல்லாமோ, எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவை சுமந்தே வருவேன் நன்றியோடு. எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்த நன்றியப்பா, நன்றியப்பா. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து மா பாவியா மண்ணான நான் எம்மாத்திராண்டவரே ஏசப்பா,
தேவதூதரிலோ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் மேல் பாராட்டி உமதன்பு கீழாய் என்ன நான் செய்வேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். நரகாக்கினையின் என்று இவன் அக்கினியின் என்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளிகள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, எங்களை முழுமையாக தந்தாலும் உம்முடைய அன்புக்கு ஈடாகாது. நாங்க பெற்றுக்கொண்ட அத்தனை கிருபைக்கும் பின்னாக நீர் அந்த கேடடைந்தீர், அந்த பாடுபட்டு இந்த கிருபையை நாங்கள் விருதாவாக்காம உங்க சமூகத்திலே உம்முடையவர்களாய் நிற்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறிந்தவர்களாய், அனுபவித்தவர்களாய் மட்டுமல்ல, அறிந்தவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம்.